உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தானோ மாப்பிள்ளை ஓட்டுக்காரங்க வர்றாங்கன்னா அதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து கொண்டு வை. வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றவங்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஏமா உங்க அம்மா ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா? எந்த கப்பலுக்கு வந்து போச்சா இவளுக்கு? ஏன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கா? ஏய் மரகதான், சொல்றது எதுவும் காதில் விழலையா? வீடு வாசலாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எதையும் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுங்க. பாரதி ரெடி ஆயிட்டாலும் போய் அவன் ரூம்ல பார்த்துட்டு வா போ. ரெடியா இருக்காளான மட்டும் பாரு, அவ மனசை போட்டு எதுவும் குழப்பாத. பாரதி, ஏன் பாரதி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க வாசி எங்களை விட்டு போயிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச எங்க பையன் துரை அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ உங்க மாமா சொன்னாருன்னு அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் பொண்ணு கேட்க வரான்னு இப்படி ரெடி ஆயிட்டு நிக்கிறியே. பாட்டி, ஏன் எங்க அம்மாவை திட்டிட்டே இருக்கீங்க? அம்மா பாவம். அதிலடா செல்லம், யாரோ தெரியாதவங்கள நம்பி உன் அம்மாவை எப்படிடா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அந்த கோவத்துல தாண்டா பேசிட்டேன். அத்தை, என்னை என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்ல எப்ப நான் முடிவெடுத்திருக்கேன்? மாமா சொல்ற எந்த விஷயத்தையும் நான் மறுத்து பேசுறதே கிடையாது. அவர் ஒரு விஷயம் பண்றேன்னு சொன்னார்னா அத முடியாதுன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல அத்தை. அவரு எனக்கு நல்லதுன்னு நினைச்சு இந்த முடிவு எடுத்திருக்காரு. இந்த மனுஷன் இப்படி ஏதாவது கூறுகட்ட வேலை செய்வார்னு தெரிஞ்சிருந்தா அந்த அம்மா ஆதி தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்தப்பவே ஆதி தம்பியை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் சொல்லியிருப்பேனே. யாரோ என்னன்னு தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உங்க மாமா மாப்பிள்ளன்னு கொண்டு வந்து நிறுத்த போறாரு. நீ அதுக்கு தலையாட்டிட்டு நிக்கிறல்ல, இதை நான் என்னன்னு சொல்றது பாரதி? அநியாயமா உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் பாரதி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாவி மனுஷன் இப்படி ஒரு பிடிவாதமான வேலையை செய்வார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரதி, நீ என்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் உன்னை அந்த ஆதி தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, உன் ஆசையை நடக்காம என் ஆசையை நடக்காம உன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்னமோ நடக்கட்டும். அம்மா, பாட்டி என்னம்மா சொல்றாங்க? தமிழ், அம்மாவை மன்னிச்சிடுறா. இவ்வளோ சின்ன வயசுல உன் முன்னாடி நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதை பத்தியும் கண்டுக்க கூடாது, சரியா? நல்லா படிக்கணும். படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நீ கவலைப்படவே கூடாது. அம்மா என்ன ஆனாலும் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? அத்தை கரெக்டா பேசிருப்பாங்களா? அப்படிதாங்க நினைக்கிறேன். மா, என்னாச்சு? மாப்பிள்ள, நீங்களும் தினமும் சொன்ன மாதிரி நான் பாரதி கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. என் பேச்சை கேட்டு ஆதியவே வேண்டான்னு சொன்னவ. நானும் சொல்ற விதத்துல சொல்லியிருக்கேன். அவளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. ஆனா பாரதி சரின்னு சொன்னாலும் தமிழ் விட மாட்டா. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அத்தை. மா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மடி பாரதி, காஃபியை வாங்கிட்டு போய் எல்லாரும் குடுமா.
எம்மாடி பாரதி, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எம்மாடி, மாப்பிள்ளை நல்லா பார்த்துட்டு சொல்லுமா. இதுல உன் விருப்பம் தான் முக்கியம். பாரதி, நல்லா இன்னொரு தடவை மாப்பிள்ளை பார்த்துக்கம்மா. ரொம்ப பெரிய இடமா, உன்னையும் தமிழையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எம்மாடி பாரதி, மாப்பிள்ளை தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா. உனக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல? இவங்க 2 பேருக்கும் இதே வேலை தான். என் ஃப்ரெண்டை யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கும் எங்க அம்மாக்கும் என் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா? தமிழ் பாப்பா, இனிமே ஆதி தம்பி உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஆதி அப்பா. அப்படிதான் கூப்பிடணும், சரியா? ஆதி அப்பா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.